கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா பார்த்தோம்னா, அவங்க அசுர பலத்தோட பாராளுமன்றத்தில இருந்தாங்க. எதிர்க்கட்சிகளோட சத்தம் வந்து வெளிய கேட்கவே இல்ல. நசுக்கப்பட்டது. இப்ப சம பலத்தோட இந்தியா கூட்டணி வந்து பாராளுமன்றத்தில இருக்கிறது. அனுராக் தாக்கூர் மன்னிக்கப்பட வேண்டியவர் இல்ல, தண்டிக்கப்பட வேண்டியவர். அவர வந்து உடனடியா அமைச்சர் பதவியில நீக்கணும். அவருக்கு மேல வழக்கு பதியணும். சரித்திரத்தை வந்து திருத்தி எழுதிட்டு இருக்காங்க பிஜேபி. எல்லா துறையில இருக்கிறவங்களையும் பயப்படுத்தி தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேசுறாங்க. நீர்ச்சியா நீங்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா, காந்தி கொண்டது கோட்ஸே இல்ல, காந்தி தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க நான் அதை கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேச நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில், ஒரு காங்கிரஸ்காரங்கிற முறையில் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்கிறது. அதில் தப்பே இல்லையே. கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக எம்பி அவர் அனுராக் தாக்கூர் பேசின பேச்சு வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரிய கண்டனம் எழும்பியிருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பாராளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் திரு அனுராக் தாக்கூர் அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜாதி பற்றி பேசி இந்த பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறார்கள். அதாவது கோழையின் மிகப்பெரிய ஆயுதமே வந்து அவதூறு பரப்புறது தான். ஆமாம். அவங்களோட ஒரு நியாயமான கேள்விக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட. நம்மளோட நியாயமான கோரிக்கைக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்போ இந்த திசை திருப்பறதுக்கு வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது அவதூறு பரப்புனா இந்த திசை திரும்பி நினச்சாங்க. அதனால் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் அவதூறு பேசுங்க, கம் டு சப்ஜெக்ட் அப்படின்னாரு. இது பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னாங்க. அப்போ இந்த நீங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக பார்த்தோம்னா அவங்க அசுர பலத்தோட பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. எதிர்க்கட்சிகளோட சத்தம் வந்து வெளியே கேட்கவே இல்லை, நசுக்கப்பட்டது. இப்போ சம பலத்தோட இந்தியா கூட்டணி வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறது. பல மக்கள் பிரச்சனைகள் வந்து நீங்கள் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் அவங்களுக்கு பதில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்லையும் அப்படி தான் மோடி சம்மந்தம் இல்லாமல் பேசி திசை திருப்பி, அதாவது என்னென்னா அவங்களோட பதில் இல்லை. எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, அவங்க பக்கம் நியாயம் இல்லை. அதனால் அந்த நியாயத்துக்கு வந்து பதில் சொல்ல முடியாதனால இந்த மாதிரி அவதூறை வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், இந்த மாலை வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இந்த மாதிரி அவதூறு பேச்சு, அதாவது பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஜனநாயக கோயில், அது ஜனநாயகத்தை மாண்புகளை கடைப்பிடிக்கப்பட்டு ஜனநாயகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, எந்த ஒரு தனி மனிதனும் தன் ஜாதியின் பெயரால் வந்து தாக்கி பேசக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. அந்த அமைச்சர் பேசுனதை நம்ம நாட்டோட பிரதமர் அந்த எக்ஸ் வலைதளத்தில் சிறப்பான பேச்சு எல்லாரும் பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அதை நீக்கிறாங்க. அப்போது ஒரு ஒரு வயது குறைவான ஒரு எம்பியோ அமைச்சரோ தப்பாக பேசினா அது திருத்த வேண்டியது பிரதமர். ஆனால் அந்த பிரதமரே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு அவரோட எக்ஸ்தலத்திலே போடுறாரு. அப்போ இந்த ஜனநாயக மாண்பு எவ்வளோ தூரம் வந்து இவங்க சீர்குலைக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால் மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்ன வேணாலும் அசிங்கப்படுத்திக்கோங்க, எங்களோட குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கும், எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக வலிமையாக எங்களை கண்டனத்தை பகிர்ந்து கொள்கிறோம். எதிர்காலம் நடக்கக்கூடாது. ராகுல் காந்தி தலைவருக்குன்னு இல்லை, எந்த தலைவருக்கு எதிராகவும் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த இது பேசக்கூடாது. ஏன்னா இது தொடர்ந்து இந்த அனுராக் தாக்கூர் யாருன்னா நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. சிஆர்சி இந்த பிரச்சனை, சிஏஏ பிரச்சனை வரும்போது டெல்லியில் போராடிட்டு இருக்கும்போது அங்கே இவர் பேசினார், கோலி மாரம் சாலவங்கோன்னார், இஸ்லாமியோட சுட்டுக் கொள்ளுங்கன்னார். அப்போ ஒரு மத்திய அமைச்சர் அப்பவும் கண்டிக்கல, அப்பயும் மோடி ரசிச்சார். அன்னைக்கு கண்டிச்சு தான் பேசக்கூடிய தைரியம் வந்திருக்காது. அப்போ தொடர்ந்து எந்தன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசணும், மற்ற தலைவர் அசிங்கப்படுத்தி பேசுறது மூலியமா குரல்கள் வந்து நசுக்கப்படும் நினைக்கிறாங்க. அது தப்பு. தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்கான பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டே இருப்போம். மன்னிப்பு கேட்டாருன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொல்லனார். அதுக்கு ராகுல் காந்தி விளக்கம் சொல்லிட்டார். அதாவது நாங்கள் ஒன்றும் சொல்கிறோம், அனுராக் தாக்கூர் மன்னிக்கப்பட வேண்டியவர் இல்லை, தண்டிக்கப்பட வேண்டியவர். அவரை வந்து உடனடியாக அமைச்சர் பதவியில் நீக்கணும், அவருக்கு மேலே வழக்கு பதியணும். ஒரு எம்பி, எதிர்க்கட்சி தலைவர், இதெல்லாம் மீறி நம்மளோட ஜனநாயகம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்குது, எந்த ஒரு மனிதனையும் ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இது பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் போது இது தப்பான முன்னுதாரணம். இதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தால் தான் எதிர்காலத்தில் மற்றவர்கள் வந்து பேச தயங்குவாங்க. இல்லைன்னா இந்த பாராளுமன்றத்தோட மாண்பு முழுமையாக சீரழிஞ்சிடும். அதுதான் வந்து பாஜக எதிர்பார்க்குறாங்க. டெக்கோரம், அதை வந்து அசிங்கப்படுத்த அந்த
பாராளுமன்றத்துக்கு உண்டான மரியாதையே வந்து கெடுக்கிறாங்க. இது வரக்கூடிய இளைஞர்களுக்கும் அரசியலில் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இது ஒரு தப்பான முன்னுதாரணம். அதனால இவர் வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர், தண்டிக்கப்படணும் இவர். அதுதான் எங்களோட இது. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 1948 காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் சரி, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பீரியட்லேயும் சரி, தடை செய்யப்பட்ட இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ். ஆனால் இது வரைக்கும் அந்த ரூல் இருந்தது, கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்லேயோ இந்த அமைப்புலையோ இருக்கக்கூடாதுன்னு. அதை இப்போ லிஃப்ட் பண்ணியிருக்காங்களே. இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று பொறுத்த பாஜகவோட தாய் கழகம். இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வந்தது. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 3 முறை தடை செய்யப்பட்டது. ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா, பல கலவர வழக்குகள்லையும் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவரை வந்து தாக்கி அவர் கொலை முயற்சி செய்யப்பட்டதுலையும் ஆர்எஸ்எஸ் உட்படுத்திருக்குது. இது போன்ற பல கலவரங்கள் 91 பாபர் மசீது நேரத்திலையும் தடை செய்யப்பட்டது. அப்போ இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வந்து கட்டமைத்து சேர்ந்தது வந்து ஆர்எஸ்எஸ். இன்னொன்று, தங்களை வந்து தேசபக்தர்களாக காட்டிக்கொள்கிற ஆர்எஸ்எஸ், அவருக்கு வழி வந்த பிஜேபி. இப்போ மோடி கூடி ஒன்று சொன்னார், ஹர் கர்கே திரங்கா, வீடு வீடுக்கு வந்து தேசிய கொடி ஏற்றணும்னாரு. ஆனால் 2002 வரை ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கல. அவங்க ஏற்றுக்கிட்டதும் இல்லை, அந்த கொடி ஏற்றுனதும் இல்லை. 2002 தான் அவங்க தேசிய கொடியே ஏற்றுனாங்க முதல் முறையாக. அப்படிப்பட்டவங்க வந்து தேசப்பட்டு பேசுகிறதே நமக்கு ஒரு நகைப்பான விஷயம். அதில் தொடர்ந்து இந்த மாதிரி தேசத்துக்கு எதிரான செயல்கள் ஈடுபட்டு வந்த ஆர்எஸ்எஸ், இன்னொன்று மிக அதிக அளவில் ஃபாரின்லேருந்து அதிகமான நிதி வந்திருக்குது. அதை பற்றி வந்து விசாரணைகள் வந்து இந்த 10 வருஷத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்குது, முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு குற்றப்பணி இருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகள் இல்லை, இந்தியாவிலேருந்து தடை செய்யப்படணுங்கிறது எங்களோட கோரிக்கை. சமீபத்தில் ஒரு இது வைரலாச்சு. சூரரை போற்று இயக்குனர் சுதா கொங்கரா அவங்க வந்து சாவர்கரை பற்றி, அதாவது வேற ஒருத்தரோட வரலாறு வந்து சாவர்கர் தான் இப்படி நடந்துக்கிட்டாரு, அவரோட வரலாறு மாதிரி திருச்சி பேசிட்டாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் இப்போ மீடியாவிலையும் சரி, அதே மாதிரி நடிகைகள் இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்லேயே போயிட்டுருக்க மாதிரி தோணுது. இல்லை, அதாவது சாவர்கர் யார், சாவர்கரோட வரலாறு என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அவர் மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும், அவர் சுதந்திர போட்ட காலத்தில் அவரோட சுதந்திரத்தில் என்ன பங்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், வந்து மறைக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, சரித்திரத்தை வந்து திருத்தி எழுதிட்டு இருக்காங்க பிஜேபி. தங்கள் அதிகார பலத்தால் சினிமா துறைன்னு இல்லை, எல்லா துறையில் இருக்கிறவங்களையும் பயப்படுத்தி தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது இது நீர்ச்சியாக நீங்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா, காந்தி கொண்டது கோட்ஸே இல்லை, காந்தி தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்குறாங்க. அதனால் இந்த சினிமா துறைன்னு இல்லை, எல்லா துறைகளும், அதாவது இந்த பிஜேபியோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமான ஏஜென்சிஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அது சிபிஐலேருந்து, இடியிலேருந்து, என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து, அது வந்து முதல்ல வந்து ஒரு சுய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புகளாக இருந்தது. அவங்களாம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. ஆனால் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுங்களெல்லாம் வாஷிங் மிஷின் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவது குற்றப்பிணி இருக்கிறவங்க வந்து பிஜேபியில் சேர்ந்தாங்கன்னா உடனே செலவு செய்து அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு புண்ணியம் ஆக்கிடுவாங்க. பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக உடனே இடி ரைடு, சிபிஐ ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, அவங்க ஏவல், அதாவது அவங்களோட பிஜேபியோட ஏவல் அணி மாதிரி ஆகிட்டாங்க. இன்றைக்கி இப்போ நான் பேசுகிறேன், நாளைக்கு என்ன மேலே என்னெல்லாம் வளர்க்குறோன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி யார் பேசினாலும் இந்த ஜனநாயகத்தில் குரல்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு எதிராக நாங்கள் போராடிட்டே இருப்போம், கண்டிப்பாக போராடுவோம். இதை வந்து நாட்டை கண்டிப்பாக மீட்போம், இந்த பிஜேபி நாட்டை மீட் பண்ணாங்க. சரி, இப்போ தமிழ்நாடு பக்கம் வருவோம். சமீபத்தில் கார்த்தி சிதம்பரம் பேசினது பெரிய சர்ச்சைக்குள்ளே ஆயிருக்கு. அதாவது கூட்டணி அரசு நம்ம 2026 நம்ம கூட்டணி அரசாங்கமாக திமுக கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது கட்சிக்குள்ளேயே ஒரு சிக்கலை உண்டு பண்ணியிருக்கேன். இல்லை, இதில் வந்து முழுக்க நான் அதை கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேச நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில், ஒரு காங்கிரஸ்காரங்கிற முறையில் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்கிறது. அதில் தப்பே இல்லையே. ஒன்றுமில்லாத ஒரு நேற்று வந்து சீமானும் அன்புமணி ராமதாஸும் கூட நாங்கள் முதலமைச்சராக சொல்லும்போது, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி நாங்கள், தமிழ்நாட்டில் வலுவாக இருந்த கட்சி, வலுவாக இருக்கிற கட்சி. அதனால் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போங்கிறதுல சொல்கிறதுல எங்களுக்கு என்ன தயக்கம்? அதில் நாங்கள் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நாங்கள் இப்போ நான் அந்த பேட்டி மூலியமாக சொல்கிறேன், என்னோட தனிப்பட்ட முறையில், என்னோட காங்கிரஸ்காரங்கிற முறையில் என்னோட ஆசை இதுதான். 2026 கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் தான் நாங்கள் போகிறோம், அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம். அதான ஒரு நியாயம் கூடி. கூட்டணியில் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி மாண்பை நாங்கள் மதிக்கிறோம். இப்போ திமுக நீங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் எந்த கட்சி
நாங்கள் வந்து திமுக எதிராலாம் பேசலை. நாங்கள் வந்து எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு சொல்கிறோம். எங்கள் கட்சியை வளர்க்குறோம், மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள் முடிவு பண்ணட்டும். மக்கள் மன்றத்தில் மக்கள் தானே முடிவு பண்ணணும். இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சி வளர்க்குறது ஓகே, ஆனால் அது வந்து திமுகட்ட நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் தொடர்ந்து நீங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறோம். அதாவது இந்திய வரலாறுலேயே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மட்டும்தான் இத்தனை வருடமாக ஆட்சியில் இல்லைனாலும் இவ்வளோ சுறுசுறுப்பாக எங்கிட்ட இருக்க ஒரே அமைப்பு காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியாவிலே. இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட இப்போ நீங்கள் அண்டை மாநிலமான நீங்கள் ஆந்திராவோ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா சோர்ந்துருவாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து இந்த கட்சி வந்து உயிரோட்டமாக இருக்குது. அதாவது கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வேணால் கொஞ்சம் தொய்ந்திருக்கலாமே தவிர கட்சியோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. எந்த இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு சமீபத்தில் தலைவர் செல்லப்பிறந்தே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறதுல எழுச்சியை பார்க்குறோம். ஏன்னா கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி காங்கிரஸுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. இன்னொன்று திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், சிறுபான்மை மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு வேண்டி தான் முழுக்க முழுக்க ஓட்டு போட்டாங்க. அதில் மாற்ற நான் இப்போ ஆணித்தரமாக சொல்ல சிறுபான்மை பெரிய தலைவர் முறையில் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க தங்களுக்கான தலைவனாக தங்களை காக்க வந்த ஒரு தலைவனாக தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் பார்க்குறாங்க. அதன் தொடர்ச்சி தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முழுக்க முழுக்க இருந்தாங்க. அது ஒரே வரனா ராகுல் காந்தி இப்போ பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து, ஏன்னா இந்த ஒரு பக்கம் பார்த்து பிஜேபிங்கிற அந்த பாசிஸ்ட் ஆட்சியில் வந்து இந்த நாட்டை காப்பாற்றினா காங்கிரஸ்னாலே ராகுல் காந்தி மட்டும் முடியும். அப்படிப்பட்ட தலைவர் வரணுங்கிறனால தான் வந்து சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டில் ஒரே மனதாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் மறுக்கிறதுக்கு இன்னும் இல்லை. அதுக்கு நாங்கள் வந்து திமுக எங்களுக்கு உதவி செய்யலை, கூட்டணியில் வேலை செய்யலாம்னு சொல்லலை. கண்டிப்பாக கூட்டணியில் இருந்தோம். மியூச்சுவல் பெனிஃபிட், அவங்களால நாங்களும் பயன் எடுத்தோம், எங்களால் அவங்களும் பயனில் இருந்தாங்க. அதனால் ஒரு காங்கிரஸ்காரனுங்க முறையில் திரு கார்த்தி சிதம்பரம் முறை சொல்லுறது நான் வரவேற்கிறேன். இல்லை தப்போ தவறோன்னு கிடையாது. நாங்கள் தப்பு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைக்கு மாற்றிக்கிருப்பீங்களா? ஏன்னா அப்படி நீங்கள் அந்த கனவை எட்டணும்னா கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாகணுமே. இல்லை செய்யும் பாருங்க, கூட்டணிங்க தேர்தல் நேரத்தில் தான். தேர்தல் முடிஞ்சால் கூட்டணி கிடையாது. அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட்டணி கிடையாது. எவ்ரிபடி இஸ் டு ஃப்ரீ டு டெவலப் தேர் பார்ட்டி. என் கட்சியை வளர்த்துறது என் கடமை. அதுக்கு தான் எனக்கு தலைவர் ராகுல் காந்தி எனக்கு இந்த பதவி கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் வந்து எங்கள் தலைவர் செல்லப்பிறந்தவர்கள் தலைவராக நியமிச்சிருக்காரு. அப்போ எங்களோட குறிக்கோளுங்கிறது இன்னைக்கு 2026 வந்து 1.5 வருஷத்துக்குள்ள கட்சியை எவ்வளோ வலுப்படுத்த முடியும். இப்போ நாங்கள் வந்து வட்டார லெவலில் பூத் லெவலில் போய் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உண்டான தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு எங்கள் தலைவர். நாங்கள் அந்தந்த மாடல் நடைபயணம் போயிட்டுருக்கோம், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதனால் எங்கள் கட்சியை நாங்கள் வலுவாக்குறோம். தேர்தல் சமயத்தில் கூட்டணியா இல்லை தனித்தா அப்படிங்கிறத கட்சி தலைமை முடிவு பண்ணும். இல்லை அப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஒரு வெற்றுவாதமா அப்படின்னு தான் இல்லை இல்லை, கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதாவது நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. அந்த காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் டெபாசிட்டில் இருந்துச்சு. இடைத்தேர்தலில் டெபாசிட்டில் இருந்துச்சு காங்கிரஸ். அதே காங்கிரஸ் 1 வருஷம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம். ரேவந்த் ரெட்டிங்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார், ஒரே மனதோட பயணிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சே ஆகணுங்கிறதுனால நடைபயணம் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு மனதாக ஒரே ஒற்றுக்கட்டாக இருந்தோம், நாங்கள் சாதிச்சு காட்டினோம். அதே போல தான் நாங்கள் இன்றைக்கி தலைவர் செல்வப்பிறந்தவர்கள பார்க்குறோம். கர்நாடகாவில் எப்படி டிகே சிவகுமாரோ, தெலுங்கானாவில் எப்படி ரேவந்த் ரெட்டியோ, அதே போல தான் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் செல்வப்பிறந்தகி உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் வந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கின்றது. கட்சிக்காரர்கள் மட்டும் நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. அதை கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம். கண்டிப்பாக முதன்மை கட்சியாக வருவோம். தேர்தல் நேரத்தில் கட்சி தலைமை முடிவு பண்ணும். இல்லை அதுதானே முக்கியமே. தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டிட்டா தானே நீங்கள் சொல்கிற கனவு. அதுதான் சொல்கிறோம், நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோமா இல்லையாங்கிறது அந்த காலமும் சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். சரி, தேர்தல் உங்களுக்கு வந்து தெரியாத ஒன்றும் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரிங்க நிரந்தர நண்பனும் கிடையாது. இங்கே பல முறை கூட்டணிகள் மாறி இருக்குது, வந்திருக்குது. இல்ல அதுல அடியும் பட்டிருக்கல. 2014 நீங்க காங்கிரஸ் தனித்து போட்டியதுனால போட்டோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் நாங்களும் வாங்கினோம். அதோட பாதிப்பு திமுகவுக்கு இருந்தது, அதான் இருவருக்கு இருந்தது. நாங்கள் அதை மறுக்கல. அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கும் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கும் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை இதைத்தான் வரும் விகேஸும் என்ன சொல்றாரு, திமுக இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. இல்லை, அதாவது தலைவர் ஈவிகே சார் வந்து ஒரு மூத்த தலைவர், அவரோட கருத்துக்கு வந்து நம்ம மறுப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேர்தலில் யார் பலனடைஞ்சாங்கிறதுக்கு உண்டான சர்ச்சைக்கு உண்டான நேரம் இது கிடையாது. அதாவது நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கூட்டணியில் ஒரு இந்தியா கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்று மத்தியில் வந்து வலுவான எதிர்கட்சியை உட்காராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி ஏன் குரல் வலைகளும் உங்கள் குரல் வலைகளும் நசுக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறுபான்மைங்கிற ஒரு தலைவருங்கிற முறையில் என்னால் இப்படி உட்காந்து பேசியிருந்துருக்க முடியாது. நீங்கள் நல்லா அசுர பலத்தோட பிஜேபி திருப்பி 400 சீட்டில் வந்திருந்தாங்கன்னா இந்த நாடு என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணியே பார்க்க முடியல, அச்சமாக இருக்குது. அப்போ கடந்த தேர்தலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கிடையாது, எங்களை பொறுத்த ஒரு போர் தான். மக்களை காப்பாற்றுறதுக்கான அடித்தட்டு மக்கள், சிறுபான்மை மக்கள், அனைத்து மக்களோட வாழ்வாதார பிரச்சனை
இந்த 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 தேசத்தில் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து ஒன்றாம் தர குடிமக்களாக வாழ போகிறாங்களா இல்லை இரண்டாம் தர குடிமக்களாக போகிறாங்கிற ஒரு யுத்தமாக தான் நடந்துச்சு இந்த தேர்தல். அதனால் அந்த தேர்தலில் பல தியாகங்களை காங்கிரஸ் கட்சியும் செஞ்சுருக்குது தேசிய அளவில். எங்கள் அதிகமான நாங்கள் வந்து இப்போ பல இடத்துல கூட்டணிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்குறோம். ஒரே காரணம்னா பிஜேபி வீழ்த்தணும், பாசிசத்தை வயிறு இருக்கணுங்கிறனால தான் பண்ணோம். பல இடத்துல நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் சொல்கிறேன் திமுக தேவால ஜெயிச்சான்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவில் பல இடத்துல நாங்கள் வலுவாக இருக்க இடத்துல நாங்கள் கூட்டணிகளுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நாங்களும் தியாகம் பண்ணியிருக்கிறோம். அது ஒற்றை முழக்கம்தான். இந்த பிஜேபி இந்த பாசிசத்துக்கு எதிரான போர் தான் இது. அதனால் இதில் யார் பலனடைஞ்சா யார் வந்து இது பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு செட் ஆகும். அதுக்கு வந்து மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. இந்தியா கூட்டணி தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அது சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சீமான் ஒரு பக்கம் இருக்கார், விஜய் ஒரு பக்கம் வர்றாரு, ஏடிஎம்கே இருக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால சொல்கிறேன். இல்லை, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ சகோதரர் விஜய் அரசியலுக்கு வரன்னு இருக்காரு. அவரோட பார்வை என்ன, அவரோட கொள்கை என்ன நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவர் வந்து பொது வழியில் பேசி பத்திரிகை சந்திச்சாதான் அவரோட என்ன வலு நமக்கு தெரியும். ஒன்று, மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கட்சியை வளர்க்கணும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பிஜேபி வந்து இப்போ அதிமுக கடத்து அவங்களை இல்லாமல் பண்ணும், அதிமுக கபலீகரம் பண்ணணும்னு ஒரு பக்கம் பிஜேபி வேலை செஞ்சுட்ருக்கு. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தெளிவாக காங்கிரஸோட கொள்கைகள் மதசார்பின்மை, இது அனைவருக்குமான கட்சி, இதை கொண்டு போகிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே காந்தி குடும்பத்தை நேசித்தவங்க. இந்தியாவிலே வந்து சர்வே பண்ணும்போது இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் வந்து பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு வாக்களித்து தமிழ்நாட்டில் தான், இந்தியாவிலே. அதனால் எங்களுக்கு வி ஹேவ் சட்டன்லி எங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அதை நான் கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்தி நிறைய நிகழ்ச்சிக்கு வரப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு. தொடர்ந்து இங்கே வர தயாராக இருக்கார் அவர். நாங்களும் பல நிகழ்ச்சிகளை வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் நடைபெறலாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் தொடர்ந்து வந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வீல் ரெக்வஸ்ட். ஏன்னா மற்றவங்களாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானே சொல்லும் போது எங்களுக்கு என்ன, நாங்கள் ஆண்ட கட்சி அவரே சொல்லும்போது நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? வி ஆர் வெரி வெல் இந்த ஃபைட். சொல்கிறது அதுதான் நான் என்ன கேட்குறேன், வெறும் இது வாய்ப்பேச்சா சொல்கிறதோடு நின்றுவீங்களா? இல்லை, நாங்கள் செயல்பட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இங்கே பாருங்க, எல்லா கட்சியை வளர்க்குறது தனி இல்லை, கட்சி வளர்க்கல. எல்லா கூட்டத்திலையும் எல்லா கூட்டம் தடுக்க போகிறது தடுக்க முடியாது. யார் தடுக்க முடியாது. ஒன்று, நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோமே, 2026 காங்கிரஸ் ஆட்சி, அதாவது காமராஜர் ஆட்சி குறிக்கோள், அதை நோக்கி பயணிக்கிறோம். அந்த குறிக்கோளை வெற்றியும் தோல்வியும் தர வேண்டியது மக்கள் தான். நாங்கள் தயாராகிறோம். நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. என்னன்னா, வெற்றி தர வேண்டியது மக்கள் தான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சாதானே மக்களுக்கு தெரியும் நம்ம காங்கிரஸ்க்கு ஆதரிக்கணுமா திமுக ஆதரிக்கணுமான்னு. இப்போ இங்கே பாருங்க, அதாவது நான் அதை மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் கூட்டணிங்கிறது வேறு. அது தேர்தல் சமயம் 2026 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போதைக்கு எங்கள் குறிக்கோள், அதாவது தேர்தலில் வந்து நீங்கள் ஒன்று பாருங்க, நாளைக்கு கூட்டணியே போனால் கூடி காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்தால் தான் அதிகமான இடங்கள் திமுக கேட்க முடியும். அதனால் எங்களோட நோக்கம்ங்கிறது என் கட்சியை வலுப்படுத்தணும், கட்சியை வந்து அடிப்படையாக வலுப்படுத்தணும். இதுதான் அடிப்படை. நாளைக்கு கூட்டணியாக தனியாக அணிக்க போகிறோம், ஆட்சி எதுவாக இருந்தாலும் அடிப்படையாக கட்சி வலுவாக இருக்கணும். கட்சி தொண்டர்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் கட்சி மீடெடுக்க முடியும். அதனால் எங்களோட குறிக்கோளுங்கிறது கட்சியை புத்துணர்வாக்கணும், நிர்வாகிகளை வேலை செய்ய வைக்கணும், அடிமட்டம் வரைக்கும் போகணும். எங்கள் கொள்கைகள் மக்கள்கிட்ட அடிமட்ட கொள்கை மக்கள் வரைக்கும் போய் சேர்க்கணும். இதுக்குண்டான பயணத்தில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். அதனால் கண்டிப்பாக இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான விடை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, ஓகே, இது ஒன்று தனித்து போட்டிடணும். அப்படி அது இல்லைன்னா, இப்போ கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சின்றாரு. திமுகவோட ஒரு முக்கியமான கொள்கையை வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உங்களுக்கு வழி விடுவாங்க? இல்லை, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு 10-20 வருடங்களுக்கும் கொள்கைகள் மாறும். அதாவது வந்து அதில் தவறுனும் கிடையாது. அதாவது மாநிலத்தில் வந்து நாங்கள் ஏன் கேட்குறோன்னா, நாங்கள் அதிகார சுவையை நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. எங்கள் சட்டமன்றம் வந்து ஒரு அந்நிய இடம் மாதிரி. இப்போது டெல்லியில் பாராளுமன்றத்துக்கு போனோன்னா எனக்கு பாராளுமன்ற நூக்கன் காரணம் தெரியும். நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், அதிகாரத்தில் இருந்திருக்கோம், எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் சட்டமன்றத்துக்கு போனோன்னா எங்களுக்கு ஒரு அந்நியமாக இருக்குது, ஒரு முறை ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இல்லை. ஏன்னா ஆக்சுவல் அதிகாரங்கிறது மாநில ஆட்சியில் வரும்போது அதிகாரம் வரணும். இப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தால் கூட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டு தான். அங்கே நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான், மத்தியில் ஆட்சியில் இருந்தாலுமே அந்த ஒரு நலத்திட்டங்களும் சேர்த்துறதுக்கு இங்கே மாநிலத்தில் அதிகாரம் வேணும். அதனால் வந்து அதில் வந்து தவறவும் கிடையாது. அது சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நாங்கள் கிளைம் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் பாருங்கள், கலைஞர் அவர்கள் இருக்கும்போது திமுக முழு மெஜாரிட்டி இல்லாத போது காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து பெருந்தன்மையாக இருந்தோம். அன்றைக்கி நாங்கள் இல்லை வேணும்னு சொல்லி நாங்கள் விடாப்புடியே கேட்டது எங்களுக்கு கொடுத்தா ஆயிருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி கூட்டணி தர்மத்தை மதித்து நாங்களும் அதை வந்து விட்டு கொடுத்தோம். அதெல்லாம் தலைவர் ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ஆட்சி வெறி பிடிச்சோம், அதிகார வெறி பிடிச்சவங்களாம் கிடையாது. நாங்கள் கடந்த காலம் விட்டு கொடுத்துருக்குறோம்.
அவங்க அவங்களுக்கு ஆதரவு, எங்கள் ஆதரவு தேவைப்பட்டு எங்கள் ஆதரவோட ஆட்சி செய்யும்போது நாங்கள் வந்து டிமாண்ட் வைக்கல. அன்னைக்கு இப்ப திமுக விட்டு அன்னைக்கு கொடுக்கணுன்றீங்களா? பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தோம், நாங்கள் விட்டு கொடுத்தோம். இப்ப திமுக விட்டு அது கொடுக்கணுமா? அவங்க தான் முடிவு பண்ணணும். நான் நடந்ததை சொல்லிட்டேன். நான் கடந்த கால வரலாறு நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன்ல. இது 2026 தேர்தல் முடிவு பண்ணணும். 2026 தேர்தலுங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல். ஏன்னா வந்து பல களங்கள் வரப்போகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவரோட இம்பாக்ட் நமக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகல, இல்லை ரஜினிகாந்த் மாதிரி இருக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. நான் வந்துட்டார், அதனால் அவரோட இம்பாக்ட் நமக்கு தெரியாது. அது ஒன்று. இந்த ஒரு பக்கம் பிஜேபி அவங்களோட கொள்கைகளும் அவங்க எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி தொடர்ந்து அவங்க அடி வாங்கிட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம், அதனால் அதிமுக ஒரு பக்கம். இன்னும் அதிமுக வந்து இனி எத்தனை அதிமுக போகும் அது தெரியாது. அது மீண்டும் குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன போகிறாங்கன்னு தெரியல. அதனால் வந்து இது ஒரு 2026 தேர்தலும் முழுக்க முழுக்க தமிழக அரசியல் வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்க போகுது. இது இன்னொரு விஷயமும் ஒரு கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். என்னன்னா, காங்கிரஸை வந்து அதிமுக தரப்புலேருந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை காங்கிரஸ் வந்து எல்லா கட்சிகள்லேருந்தும் பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி தவிர பாக்கி எல்லாருமே வந்து அதாவது ஒன்று தெளிவாக சொல்கிறேன் பார்த்தா, காங்கிரஸோட வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஆஸ் இட் இஸ் தவிர்க்க முடியாத சக்தினாங்க. அது யார் என்ன சொன்னாலும் சில ஏழான பேச்சுகள் இருந்தாலுமே நான் அடித்து சொல்கிறேன், இன்றைக்கி காங்கிரஸை தவிர்த்து ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது. அது நான் வந்து ஆணித்தரமாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதனால் தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் என்னென்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிமுக வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து இன்னும் பிஜேபியோட கட்டுப்பாடு இருக்காங்களா நமக்கு தெரியல. அது வந்து யாருக்குமே தெரியல. அவங்க வந்து இன்னும் இப்போ சிறுபான்மை மக்களோட வாக்குகளுக்கு வேண்டி கபடம் ஆடி பிஜேபி வேண்டான்னு சொல்லி தனியாக வந்து நிற்கிறாங்களா, இல்லை உண்மையிலே பிஜேபி எதிர்ப்பில் இருக்காங்களா? ஏன்னா வந்து அவர் நம்பிக்கைத்தன்மை கூடிய தலைவராக நாங்கள் வந்து எடப்பாடி இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி அங்கேயே வந்து அசுரபலத்தில் இல்லை, அவங்களே வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போவும் ஏடிஎம்கே எப்படி கண்ட்ரோல் எடுக்க முடியும்? இல்லை அதிகாரத்தில் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நாயுடு நிதிஷ் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்தாலுமே பிஜேபி வந்து தனிப்பட்ட பக்கம் தனிப்பெரும் கட்சியாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க ஆந்திராலையும் பீகார்லேயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அடிப்படை கொள்கைங்கிறது வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்து மற்றவங்களை பிளாக்மெயில் அரசியலுங்கிறது பிஜேபியோட ஒரு அஜெண்டா, மோடியோட அஜெண்டா. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இன்னொன்று, எடப்பாடி கூட இருக்கவங்க எத்தனை ஸ்லீப்பர் செல்ஸ் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கிறது எடப்பாடிக்கே தெரியாது. என்னை உங்களையும் விட எடப்பாடிக்கே வந்து இஸ் நாட் ஷுவர் அவர் கூட இருக்கவங்க எத்தனை பேர் ஸ்லீப்பர் செல்ஸ் பிஜேபி இருக்காங்கன்னு தெரியாது. நாளைக்கு ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது எத்தனை அவங்க முக்கிய தலைவர்கள் போவாங்க. ஏன்னா அண்ணாமலை பலமுறை சொல்லிட்டார், எடப்பாடி கூட இருக்க முக்கியமான தலைவர்கள் எங்களோட தொடர்பில் இருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாரு. அதனால் தலைவர்கள் யார், அவங்க நிற்பாங்க, கொள்கை பிடிப்பு நிற்பாங்களா? ஏன்னா அவங்க மேலே பல பேருக்கு மேலேயே வழக்குகள் இருக்குது. அதுக்கு அஞ்சு அவங்க என்ன இடத்துலாலும் போகலாம். அவங்க ஒன்றும் பெரிய கொள்கை பிடிப்பு இருக்கிற கொள்கை மறவர்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து நாளைக்கு கேஸ் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எத்தனை பேர் பிஜேபி போகிறான்னு தெரில. அதனால் வந்து எடப்பாடியோட அரசியல் மூவுங்கிறது என்னங்கிறது இன்னும் காலம்தான் முடிவு செய்யணும். தற்பாலும் அதை பற்றி பேச நமக்கு இட்ஸ் நாட் ரைட் டைம். அவரை பற்றி இன்னொரு தெளிவு பிறக்கலை யாருக்கும். அவரே ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருக்கார். ஓகே, இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் சீனியர் லீடர்ஸ் எல்லாரையுமே ஓரம் கட்டிட்டார். அவரை மீறி வந்து யாரும் ஒரு வார்த்தை பேசுகிறதே இல்லை. ஆனால் காங்கிரஸில் மட்டும் எந்த தலைவர் யார் வந்தாலும் சரி, 4-5 தலைவர்கள் அவங்க பாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு. கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் பேசுகிறாரு, இவிகேஎஸ் ஒரு பக்கம் பேசுகிறாரு, சிதம்பரம் ஒரு பக்கம் பேசுவார். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் அவங்கவுங்களே பேசிகிட்டு இருந்தால் என்ன ஒரு மாநில தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேணாம். ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதாவது நீங்கள் காங்கிரஸுங்கிறது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே அனைவருக்குமான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் முடிவு செய்ய வேண்டியது அதிகாரத்தில் மாநில தலைவர் இருக்கிறார். இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசுனதோ, இளங்கோவன் அவர்கள் பேசுனதோ, திரு செல்லப்பிறந்தைகளில் ஏற்பாடு பண்ணால் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் பேசினாங்க. தனியாக எங்கேயும் பேசல, அவர் முன்னிலையில் தான் பேசினாங்க. அப்போது உங்களுக்கு ஆதரவான கருத்தாக இருந்தால் எதிரான கருத்தாக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இந்த கட்சியில் இருக்குது. பிஜேபியில் வந்து அது கொள்கை பிஜேபியிலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தனிநபரை நம்பி இல்லைன்னாங்க. ஆனால் அந்த கடந்த மோடிக்கு அப்புறம், பிரதமர் ஆனதுக்கப்புறம் அந்த கட்சி ஒரு ஹீரோ சென்ட்ரிக் கட்சி ஆயிடுச்சு. முதல்ல பிஜேபி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மோடினால தான் பிஜேபிங்கிற ஒரு மாயை கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அதில் இப்போ தான் ஒரு முதல் அடி வாங்கி தப்பு ஒரு ஸ்டெப் டவுன் ஆகிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கடந்த பாராளுமன்ற இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 முறை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரதமர் மோடி பேரை சொல்லுவாங்க. இந்த முறை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரே தான் பிரதமர் மோடி பேரை சொன்னாங்க. அப்போ வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்லேருந்து இது நாயுடு நிதிஷ் அலையன்ஸ் ஆன மாற்றம் தெரியுது.
அந்த தைரியத்தை நான் வந்து இவங்களை பாராட்டுறேன், நிதியமைச்சரை பாராட்டுறேன். ஏன்னா மூச்சுக்கு 300 தடவை பிரதமர் மோடி அவர்களோட கனவு திட்டம், மோடி அவர்களோட திட்டம் தான் சொன்னவங்க. இந்த வித ஒரே முறை தான் மோடின்னு பேர் உச்சரிக்கிறாங்க. அப்போ முதல் சர்க்கிள் அவருக்கு. இன்னொன்று அண்ணாமலை விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் ஓரங்கட்டல. அவங்க கட்சியில் இருக்க சீனியர்ஸில் பயந்துக்கிறாங்க. ஏன்னா யார் மேலே பார்த்தாலும் சேர் தூக்கி வீசுறாரு அவர். யாரை பற்றினாலும் பேசுகிறாரு. இன்னொன்று அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களோட வீடியோவும் பல தலைவர்கள் ஆடியோவையும் அவரே தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால வந்து அவங்க வந்து எதுக்கடா பிரச்சனைன்னு ஒதுங்கி போகிறாங்களே தவிர அவர் ஒதுக்கல. அவருக்கு வேண்டி பயந்து அவரோட இரண்டாம் தரமான அரசியலை வந்து வெறுத்து பல பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. பிஜேபி இன்டர்னல் மேட்டர் நம்ம பேச முடியாது. ஆனால் என்னோட பொது வெளியிருந்து பார்க்க கருத்துங்கிறது இது அவர் ஒதுக்கல, பல பேர் ஒதுங்கிட்டாங்க. அவரோட இந்த இரண்டாம் கட்ட தரமான இந்த ஒரு அரசியலை வந்து வெறுத்து வந்து ஒதுங்கிட்டாங்க. பிஜேபி காங்கிரஸும் எதிர்காணியில் இருந்தால் கூடி திரு வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்காரு, தனவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியராக இருக்கும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அவருக்கு அமெரிக்கா காமிச்சு சிகிச்சை அளித்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்திரா காந்தி உயர்வாக பேசியிருக்காரு. கலந்த காலகட்டத்தில் அரசியல் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ தான் பிஜேபி பர்டிகுலராக மோடி அவர்கள் வந்த போகிறோம், இங்கே வந்து அண்ணாமலை வந்த போகிறோம், அந்த அரசியல் நாகரிகம் குறைஞ்சு போய் தனி மனித தாக்குதல் அதிகமாக இருக்குது. அது அண்ணாமலைக்கு அதுதான் வேறு வேலையே கிடையாது, அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தனி மனித தாக்குதல் யாரை பற்றி பேசினாலும் உடனே அவங்கள பற்றி தவறான விஷயம் போட்டுறது, ஆதாரமற்ற வாய்க்கு வந்து பேசி அதை எரிச்சிட்டு போயிடுறது. அது ஒரு தவறான அரசியல். அது அவரை பின்பற்ற அவங்க கட்சி தான் அதை முடிவெடுக்கணும். அதை பற்றி நேரத்தை ஒதுக்கி நேர்காணலில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.